வணக்கம். ஆதவனின் நாளேடுகளின் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2017 ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் இலங்கையிலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற பிரதான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் கடந்த நாட்களில் இலங்கைக்கு விஜயம் செய்த கடந்த 10ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த ஐநாவினுடைய விசேட நிபுணர் பென் எமர்சன் இலங்கையில் பல்வேறு நடவடிக்கைகள், இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற மனித உரிமைகள் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து தன்னுடைய ஆய்வினையும் தன்னுடைய அறிக்கையினையும் வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையில் அந்த அறிக்கையினை மையமாக வைத்ததாக இன்றைய அநேகமான பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இன்று வீரகேசரி பத்திரிகையினையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த செய்தியை ஒட்டியதாக தன்னுடைய பிரதான செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. சர்வதேசத்தின் பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஐநாவின் விசேட நிபுணர் பென் எமர்சன் எச்சரிக்கை என்று தலைப்பிட்டு சிறு தலைப்புகளாக 3 தலைப்பிட்டிருக்கின்றார்கள். இலங்கையின் கீழ்த்தரமான சித்திரவதை இடம்பெறுகிறது என்றும், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டோரை விடுவிக்க வேண்டும் என்றும், தமிழ் சிறுபான்மை மக்களையே பயங்கரவாத தடை சட்டம் பாதிக்கிறது என்றும் அந்த 3 வகையான தலைப்புகளை இட்டதாக, அந்த பிரதான தலைப்புக்கு கீழ் 3 வகையான சிறு தலைப்புகளை இட்டதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. இலங்கை அரசாங்கம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கும் செயற்பாட்டில் எவ்விதமான முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. முன்னேற்றமானது தாமதமடைந்துள்ளது என்பதுடன் அந்த நடவடிக்கை களரீதியாக நிறுத்தப்பட்டு விட்டது என்றே கூற வேண்டும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக மற்றும் இன்று வெளியாக இருக்கின்ற கட்டமிடப்பட்ட செய்திகளில் ஒன்றாக காணப்படுகிறது. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுவதை குற்ற செயலாக அறிவிக்கும் சட்டத்தை கொண்டு வாருங்கள், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவு பெண்கள் கோரிக்கை என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் ஆட்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்படுவது தொடர்பில் தண்டனை விலக்கு உரிமையை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் அவை மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களான பெண்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் சுமார் 400 பெண்கள் இணைந்து கையெழுத்திட்டு இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. மகாநாயக்க தேர்தல்களை சந்திக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. முதலில் சிங்கள தலைமைகள் அவர்களை சந்தித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்கிறார் சம்பந்தன் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. உள்ளூராட்சி தேர்தலுக்கு தயாராகுங்கள், பிரதமர் ரணில் பணிப்பு தனியாக பயணிக்கவும் தயார் என்கிறார் கபீர் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. டிசம்பர் மாதமளவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவிருப்பதால் அதனை வெற்றிகரமாக முகம் கொடுப்பதற்கு அடிமட்டத்தில் இருந்து தயாராக இருக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்று குறிப்பாக இந்த செய்தி தொடர்பாக கபீர் காசிம் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களுக்கு அறிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்திகளாக. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருந்த அந்த செய்தியை ஒட்டியதாக இன்னும் அதிகமான செய்திகளை கொண்டதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைங்கம் தீட்டப்பட்டுகிறது. ஐநா விசேட அறிக்கையாளர் இலங்கையின் மீது கடும் குற்றச்சாட்டு என்று பிரதான தலைப்பையும், உலகின் மிக மோசமான சித்திரவதை இலங்கையில் என்று சிறு தலைப்புகள் காணப்படுகிறது. ஐநா உறுதிமொழிகளை இலங்கை நிறைவேற்றுமா என்றும், போர்க்குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதில் தோல்வி என்றும், போலீசாரின் சித்திரவதைகளை விசாரிக்க பொறிமுறை தேவை என்று இன்னும் ஒரு சிறிய தலைப்பிலான செய்தியும், அத்தோடு இன்னும் 2 சிறு தலைப்புகள் இருக்கிறது. நிலைமாற்று நீதி செயற்பாடுகள் அசம்பந்தம், மனித உரிமைகளை முன்னேற்றும் செயற்பாடுகள் மந்தகதிகள் என்று அந்த சிறு தலைப்புகளை ஒட்டியதாக நாங்கள் வீரகேசரி விரிவாக பார்த்திருந்த அந்த செய்தியை குறிப்பாக இலங்கையில் மனித உரிமைகள் தற்போதும் மீறப்பட்டு வருவதாகவும், அதனுடைய மனித உரிமைகள் செயற்பாட்டில் எந்தவித முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று ஐநாவுடைய விசேட அறிக்கையாளர் கூறியிருப்பதாக அந்த செய்தியை மையமாக வைத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி திட்டப்பட்டிருக்கிறது. மேலும் கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. ஐநா அறிக்கையாளர் எமர்சனுடன் நிதியமைச்சர் கடும் தொனியில் வாதம், பகிரங்கமாக அறிவிப்பேன் என அவரும் எச்சரிக்கை என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது இலங்கை வந்துள்ள
ஐநாவினுடைய விசேட அறிக்கையாளருக்கும் இலங்கையின் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றதாகவும் இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்படுகிறது, தற்போதும் இலங்கையில் அந்த மனித உரிமைகள் முன்னெடுப்புகள் எவையும் முன்னெடுக்கப்படவில்லை என்று ஐநாவுடைய விசேட அறிக்கையாளர் வைத்திருந்த அந்த கருத்துக்கு இலங்கையினுடைய நிதியமைச்சர் என்ற வகையில் அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அதனை மையமாக வைத்ததாக இன்றைய இந்த தினக்குரல் பத்திரிகையுடைய அந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது. கடத்தல்கள் சித்திரவதைகள் இலங்கையில் தொடர்கிறது என்று அதாவது யஸ்மின் சூக்கா தெரிவித்திருக்கின்ற செய்தி காணப்படுகிறது. சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பின் பிராந்திய அறிக்கையில் கடந்த ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான போர்க்குற்றச் செயல்கள் புதிய ஆட்சியிலும் தொடர்ந்து நிகழ்வதாக தெரிவிக்கப்பட்டதுடன் அவை பற்றிய பல்வேறு நிரூபிக்கப்பட்ட தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது யஸ்மின் சூக்கா தெரிவித்திருக்கின்ற கருத்தை மையமாக வைத்ததாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. 10 ஈழத்தமிழர்கள் உண்ணாவிரதம் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் இலங்கை தமிழர்கள் 10 பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தம்மை குடும்பத்தினருடன் சேர்த்து வைக்க கோரி இலங்கை தமிழர்கள் சிறை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது இந்தியாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கை தமிழர்கள் தொடர்பாகவும் அவர்களுக்கு அந்த தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் குடும்பத்தோடு இணைத்து வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்திகளாக. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி பக்கம் எங்கள் பார்வையிலே செலுத்துவோமாக இருந்தால், தொடர்கிறது தமிழர்களுக்கு எதிரான அரசின் சித்திரவதை. ஆதார தகவலுடன் உண்மை மற்றும் நீதிக்கான சர்வதேச செயற்திட்டம் குற்றச்சாட்டு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியை இன்றைய தினம் பிரதான செய்தியாக பிரசுரித்திருக்கின்றார்கள் சுடரொலியில். அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான அரசின் சித்திரவதையும் பாலியல் துஷ்பிரயோகமும் தொடர்கின்றன என்று உண்மை மற்றும் நீதிக்கான சர்வதேச செயற்திட்டம் குற்றம் சாட்டியுள்ளது. பாதுகாப்பு படையினர் தமிழ் மக்களை கடத்தும் சித்திரவதை செய்தும் புதிய அரசு பதவியேற்று 30 மாதங்கள் கடந்தும் தொடர்கிறது எனவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது அந்த அமைப்பினுடைய யஸ்மின் சூக்கா தெரிவித்திருக்கின்ற கருத்தை மையமாக வைத்ததாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி திட்டப்பட்டிருக்கிறது. 2020 ஜனாதிபதியாக கோட்டா அச்சமடைகிறது தேசிய அரசு, அதனாலேயே அவரை கைது செய்ய திட்டம் என்கிறார் மஹிந்தானந்த எம்பி என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது 2020 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் 2020 அல்லது 2019 கடைசி பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்ற பல்வேறு கேள்விக்குறிகள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 2020 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவதற்கு பொது எதிரணி தீர்மானித்திருப்பது போன்ற அந்த செய்தியை அவர் வெளியிட்டிருப்பது இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் அந்த செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. மைத்ரி ரணிலுடன் அடுத்த வாரம் கேப்பாப்பிளவு மக்கள் நேரில் பேச்சு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. கேப்பாப்பிளவில் மண்மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை அடுத்த வாரம் நேரில் சந்தித்து நீதி கோரப்படுகின்றார்கள் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்திகளில் ஒன்றாக இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. புதிய அரசியலமைப்பு அறவே வேண்டாம், நடவடிக்கைகளை உடனே நிறுத்த கோருகிறார் எஸ்பி என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய அந்த காலத்தில் மஹிந்தவினுடைய ஆட்சி காலத்தில் மிக நெருக்கமாக இருந்தவருமான எஸ்பி திசாநாயக்க தற்போது இந்த புதிய நல்லாட்சி அரசிலும் அமைச்சு பதவியில் இருக்கின்றார். அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு அவர் தற்போது இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது பல்வேறு கேள்விக்குறிகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த போதிலும் அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. புதிய அரசமைப்பு உருவாக்குவதற்கான மக்கள் ஆணை இந்த அரசுக்கு இல்லை, மக்கள் ஆணை இல்லாத ஒரு செயலை எம்மால் செய்ய முடியாது என்று அவர் கூறியிருப்பது போன்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எது எப்படியோ இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமா உருவாக்கப்படாதா
என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. அந்த செய்தியை மையமாக வைத்ததாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் இந்த செய்தி காணப்படுகிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், UN reporter urges government என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தி இவ்வாறு இருக்கிறது: டு repeal PTA என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது இலங்கையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு சிறுபான்மை இன மக்கள் மீது இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அது சிறுபான்மையின மக்களை அச்சுறுத்துவதாகவும் அதன் மூலமாக சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஐநாவிற்குரிய விசேட நிபுணர் அறிக்கையாளர் கூறியிருப்பதாகவும் அது தொடர்பான செய்தியை நாங்கள் வீரகேசரி மற்றும் தினக்குரல் பத்திரிகைகளை பார்த்திருந்தோம். அந்த செய்தியினை ஒட்டியதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற லங்காதீப பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற பிரதான செய்தி மீது பார்வையை செலுத்தலாம். அபயராமையட்டு தகனமாக் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது நாராயண்பேட்டையில் இருக்கின்ற அபயராம விகாரையில் அரசியல் நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுக்க தடை செய்திருப்பதாகவும், அதாவது மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசியல் நிலைப்பாடுகள், அரசியல் தொடர்பான கலந்து ஆலோசனைகள் அனைத்துமே இந்த அபயராம விகாரையிலேயே இடம்பெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில் அங்கு எந்த ஒரு அரசியல் கூட்டங்களையோ அல்லது அரசியல் நடவடிக்கைகளையோ முன்னெடுக்க முடியாத விதத்தில் தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய லங்காதீப பத்திரிகையில். அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற மலையக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்று வெளியாக இருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது: சுகாதார பரிசோதகர் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரத்னபுரியில் ஆர்ப்பாட்டம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. ரத்னபுரி நகரில் டெங்கு ஒழிப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த ரத்னபுரி மாநகர சபையின் சுகாதார பரிசோதகருக்கும் ரத்னபுரி வீதி அபிவிருத்தி அதிகார சபை சேவையாளர் ஒருவருக்கும் இடையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலாக மாறி இருவரும் ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேற்படி சுகாதார பரிசோதகர் தாக்கப்பட்டமையை கண்டித்து நேற்று ரத்னபுரி மாநகர சபையில் கடமையாற்றும் சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார உத்தியோகத்தர்கள் உட்பட அனைத்து சேவையாளர்கள் மற்றும் ஊழியர்களும் ஒன்றிணைந்து ரத்னபுரி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அது இன்றைய தினம் மலையக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய சுடரொளி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது: பெங்களூர் சிறையில் நடப்பது பற்றி பெண் அதிகாரி ரூபாவுக்கு ரகசிய தகவல் எப்படி வந்தது என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. பெங்களூர் சிறையில் நடப்பது பற்றி வந்த மொட்டை கடிதத்தை தொடர்ந்தே டிஐஜி ரூபா அங்கு திடீர் சோதனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக சிறைத்துறை டிஐஜியாக ரூபா கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் நியமிக்கப்பட்டார். அவர் அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளர் சசிகலா அடைக்கப்பட்டுள்ள பெங்களூர் பரப்பன அக்ரஹாரா சிறையில் திடீர் சோதனை நடத்தி சிறைத்துறை டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் குற்றம் சுமத்தப்பட்டு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலா அங்கு பல்வேறு தனக்கு தேவையான பல்வேறு உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் தனக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்வதற்கும் சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு, குறிப்பாக சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக சிறைத்துறை அதிகாரிகளுக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாகவும் இதனை உறுதி செய்வதற்காக அந்த ரூபாங் என்று சொல்லப்படுகின்ற டிஐஜி வந்து அங்கு விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் அதனை மையமாக வைத்ததாக இன்றைய இந்த இந்திய செய்திகள் பக்கத்தில் சுடரொளி பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற உலக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது: சீன அதிருப்தியாளர் சியாபோ மரணம், சீனா மீது சர்வதேசம் கடும் விசனம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. சீன அரசாங்கத்தை மிகவும் கடுமையாக விமர்சித்த லியூ ஜியோபோ புற்றுநோய் காரணமாக மரணமடைந்திருக்கும் நிலையில் அவரை வெளிநாடுகளில் சிகிச்சை பெறுவதற்கு சீன அரசாங்கம் அனுமதிக்காமை தொடர்பாக சர்வதேச நாடுகளால் முன்வைக்கப்பட்டிருந்த விமர்சனங்களை சீனா நிராகரித்துள்ளது.
இந்த விடயம் உள்ளக விவகாரம் என கூறியிருக்கும் சீனா இவ்விடயத்தில் முரணான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஏனைய நாடுகளுக்கு எவ்விதமான தேவையும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது சீனா தொடர்பான செய்திகளை வெளியிட்ட சீனாவினுடைய தற்போதைய அரசாங்கம் தொடர்பாக அதிருப்தியான விடயங்களை அதிருப்தியான கருத்துக்களை வெளியிட்ட ஊடகவியலாளர் என்று கூட சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்த லியோ சியோபோ மரணத்தின் தொடர்பாக சர்வதேசங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்ற நிலையில் அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் சீன அரசாங்கம் நிராகரிப்பது போன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியை மையமாக வைத்ததாக இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் தினக்குரல் பத்திரிகையுடைய உலக செய்திகள் பக்கத்தில் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர இன்று வெளியாக இருக்கின்ற ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு காணப்படுகிறது. மாற்று தலைமை குறித்து சிந்திப்பதற்கான நேரம் இதுவல்ல என்று தலைப்பிட்ட அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் தலைமை தொடர்பில் தற்போது பல்வேறு விதமான சர்ச்சைகள் நிலவி வருகின்றன. மாற்று தலைமையின் தேவைப்பாடு குறித்தும் தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது. அண்மையில் வடக்கு மாகாண சபையில் ஏற்பட்ட முரண்பாடான நிலையானது மாற்று தலைமை குறித்த பேசு பொருளை ஏற்படுத்தி இருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு எதிராக தமிழரசு கட்சி உறுப்பினர்களினால் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடான நிலை பரகசியமாக்கப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது இலங்கையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கையினுடைய தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய தலைவர் இரா சம்பந்தனை தொடர்ச்சியாக தமிழர்களின் தலைவர்களாக குறிப்பாக அதாவது தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக தொடர்ந்தும் அவரை வைத்துக் கொள்வதா அல்லது அதற்கு மாற்று தலைமை ஒன்று தேவையா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளின் நிலைப்பாடும் ஒரு சில சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த நிலையிலேயே புதிய தலைமை ஒன்றுக்கான தேவை தற்போது ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுகிறது. அப்படியானால் அந்த புதிய தலைவரை தெரிவு செய்வதில் பெரும் சிக்கல் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயமாக இருந்தாலும் இந்த மாற்று தலைமை தற்போது தேவையா மாற்று தலைமை வேண்டுமா, இந்த மாற்று தலைமை மூலம் ஏதாவது தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தினை மையமாக வைத்ததாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. இவை தவிர இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு செல்லும் பௌத்த பிக்குகள் குழு என்று தலைப்பிட்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தினை தீட்டியிருக்கின்றார்கள் தினக்குரல் பத்திரிகையில். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தற்போதைய நிலைமை தொடர்பில் நேரில் ஆராய்வதற்காக அஸ்கிரிய மற்றும் மல்வத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் பௌத்த பிக்குகளின் குழு ஒன்றை இம்மாகாணங்களுக்கு அனுப்பி வைக்க தீர்மானித்துள்ளதாகவும் புதிய அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் வில்பத்து பகுதியில் இடம்பெறுவதாக கூறப்படும் காடழிப்பு தொடர்பில் நேரில் ஆராய்வதே இந்த பௌத்த பிக்கு குழுவின் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அஸ்கிரிய மற்றும் மல்வத்த பீட மகாநாயக்க தேரர்களின் இம்முயற்சி வரவேற்கத்தக்கது. ஆனால் தனியே புதிய அரசியலமைப்பு திருத்தம் வில்பத்து காடழிப்பு தொடர்பில் மட்டும் ஆராயும் விஜயமாக மட்டும் பௌத்த பிக்குகளின் இந்த விஜயம் அமைந்துவிடக்கூடாது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதனை மையமாக வைத்தது. அதாவது இலங்கையினுடைய தற்போது புதிய அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் இதில் தமிழ் மக்களுக்கு வழங்கக்கூடாத விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காகவும் அதே போன்று வில்பத்து காடழிப்பு தொடர்பில் அங்கு முன்னெடுக்கப்படுகின்ற காடழிப்பு குற்றஞ்சாட்டப்படுகின்ற கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டப்படுகின்ற அந்த வில்பத்து காடழிப்பு தொடர்பில் ஆராய்வதற்காகவும் செல்கின்ற இந்த குழுவினர் வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களினுடைய நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது. காணிகள் விடுவிக்கப்படாமல் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம், அது மட்டுமல்லாது தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலும் இவர்கள் ஆராய்ந்தால்
தமிழ் மக்களுக்கும் நல்லதாக இருக்கும், சிங்கள மக்களுக்கும் இந்த விடயம் போய் சேரும் என்பதை அந்த கருத்தாக கொண்டு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியரிடம் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தினை தீட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்க பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு காணப்படுகிறது. மேற்குலகின் மனித உரிமை அக்கறைகள் குறைவடைவதை வெளிப்படுத்தி உள்ள மரணம் என்ற தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. சீனாவின் மனித உரிமை போராளி லியூ ஜியோபோவின் மரணம் மனித உரிமைகள் குறித்த ஆழ்ந்த அக்கறை உள்ள அனைத்து இதயங்களையும் உலுக்கியுள்ளது. லியூ ஜியோ 1989ஆம் ஆண்டு இடம்பெற்ற தினமின் சதுக்க படுகொலைக்கு பின்னர் உலகின் கவனத்தை ஈர்க்க தொடங்கியவர். 4 தடவைகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்தவர். சீனாவில் ஜனநாயக சீர்திருத்தங்களை கோரி நின்றவர். அதாவது சீனாவில் மரணமான லியூ அவரை வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்காக அனுப்ப சீன அரசாங்கம் மறுப்பு தெரிவித்ததாகவும் இதனை தொடர்ந்து அவர் உயிரிழந்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சீனா மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சீனா அதனை நிராகரித்திருக்கிறது, அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இவ்வாறு மறுப்பு தெரிவித்திருக்கின்ற இந்த விடயத்தினை மையமாக வைத்த நிலையில் ஆகவே அவரை வெளிநாடு ஒன்றுக்கு அனுப்பி அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் குணம் பெற்றிருந்தால் இன்னும் சீனாவில் நடக்கக்கூடிய இன்னும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருப்பார். ஆகவே இது சர்வதேசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும் என்பதற்காகவே அவரை வெளிநாட்டுக்கு அனுப்ப சீனா மறுத்தது என்பது மற்றொரு பக்கச்சார்பான ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த கருத்து தொடர்பில் இவ்வாறு அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பாத இந்த கருத்து தொடர்பில் சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பாத கருத்து தொடர்பில் சீனா நிராகரித்திருக்கின்ற நிலைமையானது சர்வதேசத்தின் சர்வதேசம் சீனா மீது மட்டுமல்ல உலகின் ஏனைய நாடுகள் மீது வைத்திருக்கின்ற அந்த மனித உரிமை தொடர்பான அக்கறை, அதாவது கவனக்குறைவு என்று கூட சொல்லலாம், அக்கறையின்மை, கவனக்குறைவு, இந்த மாதிரி விடயம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது போன்றதாக இந்த மரணம் அமைந்திருப்பதாக அதனை ஒட்டியதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. இன்று வெளியாக இருக்கின்ற ஆசிரியர் தலையங்கம் பக்கம் பத்திரிகைகளின் முன் வெளியாக இருந்த ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துகின்ற போது சுடரொளி பத்திரிகையிலும் அந்த ஆசிரியர் தலையங்கத்தினை பார்த்திருந்தோம். அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற இன்றைய கேலிச்சித்திரங்கள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் கேலிச்சித்திரமாக வெளியாக இருக்கிறது. மஹிந்தவுடன் ஒப்பிட்டால் துமிந்த பபா, அமைச்சர் டிலான் என்று அந்த செய்தியை மையமாக வைத்து, அதாவது வேட்புமனு இல்லை என்று துமிந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க கூறியிருப்பதாகவும் அதற்கு மஹிந்த தன்னுடைய காதை மறைத்து கொண்டு, அதாவது ஒட்டு கேட்பது போன்றும் இவர் படமாக சொல்வது போன்றும் வேட்புமனு மஹிந்தவுக்கு இல்லை என்பது போன்று கூறுவதும் மஹிந்த அதனை ஒட்டு கேட்பது போன்றும் அந்த செய்தி கேலிச்சித்திரம் காணப்படுகிறது. அதனை மையமாக வைத்ததாக எது எப்படியோ மஹிந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வேட்பாளராக, ஜனாதிபதி வேட்பாளராகவோ அல்லது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றத்திலோ, அதாவது மஹிந்த அணி போட்டியிடுவது தொடர்பில் பல்வேறு முரண்பாடுகள், பல்வேறு இழுபறிகள், பல்வேறு அந்த கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் மஹிந்த அணியினருக்கும் ஏற்பட்டுள்ள முரண்பாட்டான நிலை காரணமாக அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதனை ஒட்டியதாக இன்றைய கேலிச்சித்திரம் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் சுடரொளி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் காணப்படுகிறது. மக்கள் விரும்பினால் மட்டுமே புதிய அரசியலமைப்பு, பிரதமர் தெரிவித்திருக்கின்ற இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, ஏம்பா பாப்பானா உனக்கு விருப்பம் தானே என்று புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயத்தினை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்வைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவரை ஒரு பாப்பா போன்றும்
சிறிய ஒரு பொம்மை போன்றும் புதிய அரசியலமைப்பு என்ற அந்த பொம்மை வடிவம் தாங்கியது போன்றும் அவர் ஒரு கையில் ஒரு விதமான பையையும் எடுத்துச் செல்வது போன்று அதனை மையமாக வைத்து புதிய அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் பிரதமர் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்து தொடர்பில் இதற்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்களா எதிர்ப்பு தெரிவிப்பார்களா என்பது ஒருபுறம் இருக்க பௌத்த மத பீடங்கள் இதற்கு கட்டாயம் நிச்சயமாக கடந்த நாட்கள் ஆரம்பித்து இன்று வரை தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்திய வண்ணமே இருக்கிறது. எனவே இந்த விடயத்தினை மையமாக வைத்ததாக இந்த கேலிச்சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலிச்சித்திரங்கள் பக்கத்தில். இந்த அளவில் இன்றைய நாங்கள் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று தீர்மானித்திருக்கின்றோம். இன்றைய வடபுல செய்திகளை சுமந்து வருகின்ற பத்திரிகைகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்த முடியாமல் போனதமைக்கு வருந்துகிறோம் என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் எங்களுடைய பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்தும் ஆதவனை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அன்பு கலந்த இனிமையான வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன். சந்திப்போம். வணக்கம்.